கொஞ்சம் கீழே இருக்கு, இது கொஞ்சம் கீழே இருக்கு. உன் மைக் லேட்டா இருக்கு, கீழே இருக்கு. மைக் கீழே இருக்குப்பா. வடக்குப்பட்டி ராமசாமி இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் பரபரப்பா இருக்குது. உண்மையிலேயே இந்த படத்தின் இயக்குனர் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்ச அனைத்து நடிகர்களுமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சந்தானம் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கே தெரியும், இந்த படம் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் வெளிநாட்டுல எல்லாம் முதல் முறையாக அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு எல்லா இடத்துலயுமே நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து உங்களுடைய அந்த நல்ல எண்ணம் தான் காரணம். இந்த படம் இன்னமும் மிகப்பெரிய ஒரு அளவுல பேசப்படும். வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னாலே எல்லாருக்கும் இன்னைக்கு பட்டி தொட்டிகள்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னாக்க அதுக்கு சந்தானம் சார் அவரோட ரசிகர்கள் தான் காரணம். உண்மையிலேயே அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. படத்தை பாருங்க, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ரிவ்யூ கொடுக்காம எப்படி பிக் பாஸ் 100 நாள் இருந்தீங்க? என்னமா ரிவ்யூ கொடுக்காம பிக் பாஸ் எப்படி 100 நாள் இருந்தீங்க? ஆனா அந்த பாடல் நீங்க தான் சொன்னீங்களா? பாடல போவீங்களா? சாமி இருக்குன்னு சொன்னா வந்து அறிவாளி, சாமி இல்லைன்னு சொன்னா வந்து பெரிய புத்திசாலின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் இந்த படத்தை வந்துட்டு பெருசா புரியுது. பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்போ எப்படி இஷ்யூ ஆச்சா தெரியல ப்ரோ, அதை பார்க்கல, சத்தியமா பார்க்கல ப்ரோ. உங்களுக்கு தெரியல, அந்த சாமி நம்பிக்கையை வச்சு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. மேபி அதைப்படி மேபி அது என்னமா ஓகே. ஓவராலா எப்படி வடக்குப்பட்டி ராமசாமி எப்படி இருக்கு? வடக்குப்பட்டி ராமசாமி ஒரு ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, சாமி இருக்குன்னு சொன்னா நீ அறிவாளி, சாமி இல்லைன்னு சொன்னா நீ ஒரு பைத்தியக்கார. அதுதான் நம்பிக்கை. சாமி நம்பிக்கையை வச்சு பணம் சம்பாதிக்காதீங்க. சாமி நம்பிக்கையை வச்சு நம்புறவன் நம்பிட்டு போட்டோம், நம்பாதவன் அவன் போட்டோம். இதுதான் அவங்க படத்துல சொல்ல வர ஒரு ஒரு நல்ல ஒரு அறிகுறின்னு கூட சொல்லலாம். அண்ட் தெக்குப்பட்டிக்கு நான் பார்ட் 2க்கு வெயிட் பண்றேன். படம் சூப்பரா இருக்கு. வேற நான் வந்து சர்ச் பண்றேன், எங்கேயாச்சும் லாக் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்றேன். லாக் இல்லைங்க, அவ்வளவுதாங்க. ஐயோ ஐயா, அது ஒரு டைலாக்ல ஃப்ளோல சொல்லிட்டேயா? என்ன நீங்க அது ஒரு இதுல போடுறீங்க ஐயா? இல்ல அடிக்கலாம் தப்பு இல்ல, அவனை அடிக்கலாம். என்னங்க படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க சொல்றீங்க படம் நல்லா இருக்கு. சொன்னேன் படத்துல காமெடி தான் சத்தியமா என்ஜாய் பண்ணேன். படம் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இப்பதான் கதையை நானே பாக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோட சீன்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ கதை என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ஃபைனலி இப்போ நான் படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒர்க் பண்ண எல்லாரும் கிட்ட நான் கேட்டு படம் எப்படி இருக்குது, இது காமெடி மட்டும் கிடையாது, கருத்தும் சொல்ற படம்ங்கிறதுனால கண்டிப்பா இது ஷார்ட் ஹிட்னு எனக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் வித் லாட் ஆஃப் ஹோப்லாம் எதுவும் பீன் போகல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல நானும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கேங்கிறதுல ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். காமெடி மாதிரி வந்து சாரி, காமெடி எந்த அளவுக்கு நீங்க சொல்லணும். அத நாங்க நடிச்சிருக்கோம் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா நீங்க தானே சொல்லணும். நீங்க சொல்லுங்க, ஒர்க் அவுட் ஆயிருக்கா? மைக் பிடிங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க படம் படத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா நடிச்சவங்க நாங்க நடிச்சு கொடுத்துட்டோம், நீங்க தான் ரிவ்யூ சொல்லணும். நான் எப்படி நடிச்சேன் அதெல்லாம் நீங்க தானே சொல்லணும். எனக்கு பிரசாந்த் அவரோட பேர் ஒரு கமர்ஷியலோட எலிமெண்ட், அதுக்குள்ள ஒரு கடவுள் நம்பிக்கைங்கிற ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப பயங்கரமா சிரிச்சாங்க, ஹாப்பியா சிரிச்சாங்க. அது அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க மனசார சிரிச்சாங்க ரொம்ப நாள் கழிச்சு. பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அதான் காமெடி ஒர்க் ஆகலைன்னா பயங்கரமா ஒர்க் ஆகாது. மொக்கன்னா மொக்க தான், நம்ம அதுல ஒண்ணுமே சொல்ல முடியாது. அது நிறைய வேலை செஞ்சாங்க, அது ஒர்க்கும் ஆயிருக்குது. இல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. என்னன்னா வந்து நின்னாலே சிரிக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது வாழ்க்கையில முறையா நடக்குது. தெரியலைங்க, இங்கிருந்து எங்க போகணும்னு தெரியல, பட் ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. 100% ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், குடும்பத்தோட எந்த முகசொலிப்பும் இல்லாம போய் பார்க்கலாம். தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சது. டீச்சர்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் காமிச்சிருக்காங்க.
ஓவரால் இந்த படம் வந்துட்டு நம்ம ஃபேமிலியோட ஜாலியா வந்து தேட்டர்ஸ்ல போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். தேங்க்யூ. வணக்கி போட்டி ராமசாமி அண்ணன் சூப்பரா இருந்தாரு. பூசி வந்து அவரையும் பார்த்தேன். எல்லாரும் அருமையா இருந்தாங்க. அண்ணனையும் பார்த்து கையை கொடுத்தேன். போதும், அது போதும். அண்ணன் நேரில் பார்த்து அண்ணன் எப்படி இருக்காப்ல? ஆஹா என்ன கலவு! ஐயோ அருமை அருமை. அண்ணன் மேல கூப்பிட்டாருங்க. நீங்க நான் போயிருக்கலாம், ஆனா நான் போனேன், அவங்க விடல. நீங்க அண்ணனை கூப்பிட்டாருங்க. அண்ணன் கூப்பிட்டாருன்னு சொல்லி உள்ள வேண்டியதானே? நான் சொன்னது அவங்க யாரும் விடலங்க. அண்ணன் தான் சொன்னார் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னல என்ன சொன்னானுங்க? விட மாட்டேன்ட்டாங்க. படம் சூப்பரா இருந்ததுங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. இட்ஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லா காமெடியுமே சூப்பரா கிளிக் ஆயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மொட்டை ராஜேந்திரன் காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. சேஷு, மாறன் அண்ட் நிழல்கள் ரவியோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களால அதை மிஸ்ஸே பண்ண முடியாது. படம் பாருங்க. நான் எதுவும் ஸ்பாயிலரா சொல்ல விரும்புறேன். படத்துல என்னெல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லாமே சாங்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. காமெடிலாம் இருந்துச்சா? காமெடி எல்லாம் இருந்துச்சு. குடும்பத்தோட பார்க்கலாம், சந்தோஷமா இருக்குது. சந்தானம் மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு அவரோட ஆக்டிங்? படமே நல்லா இருக்கியா, ஆக்டிங் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியோட. சந்தானம் காமெடி நல்லா இருந்துச்சு. பாட்டு தான் ஓகே. படத்தை என்ன சொல்ல வராங்க? சாமி இல்லாதவங்களுக்கு சாமி இருக்குன்னு சொல்ல வந்திருக்காங்க. அதுதான். ஸ்கூல் சுரேஷ் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி எப்படி கொடுக்கும்? நல்லா போயிட்டு ஓவரால் என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா காமெடியா தான் இருக்கு. போரிங் இல்ல. ஓகே. படம் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இப்பதான் கதையை நானே பாக்குறேன். எனக்கு வந்து என்னோட சீன்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ கதை என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ஃபைனலி இப்போ நான் படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒர்க் பண்ண எல்லாரும் கிட்ட நான் கேட்டு படம் எப்படி இருக்குது. இது காமெடி மட்டும் கிடையாது, கருத்தும் சொல்ற படம்ங்கிறதுனால கண்டிப்பா இது ஷார்ட் ஹிட்னு எனக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் வித் லாட் ஆஃப் ஹோப்ல எதுவும் பீன் போகல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல நானும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கேங்கிறதுல ஐ ஃபீல் வெரி பிளஸ். சாரி, நீங்க சொல்லுங்க. நாங்க நடிச்சிருக்கோம். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா நீங்க தானே சொல்லணும். நீங்க சொல்லுங்க, ஒர்க் அவுட் ஆயிருக்கா? பைக் பிடிங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க படம் பார்க்கல. நீங்க படத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க காமெடி எந்த அளவுக்கு